4 வயது குழந்தைக்கு பள்ளி மைதானத்தில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. பள்ளி வளாகத்தில் சிறுமிக்கு நேர்ந்த அதிர்ச்சி சம்பவம் மாவட்டத்தில் உள்ள பெற்றோர்களை பதற வைத்திருக்கிறது. வகுப்பறையிலிருந்து கழிப்பறைக்கு சென்று திரும்பிய 4 வயது குழந்தை பள்ளி மைதானத்தில் கிடந்த கோலத்தை பார்த்த ஆசிரியர்கள் பதற்றமடைந்து மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தனியார் உயர்நிலைப் பள்ளியில் ஏராளமான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இங்கு சலூன் கடையில் வேலை பார்க்கும் திருமூர்த்தி என்பவரது மகள் ஜெய்ஸ்வினி LKG படித்து வருகிறார். சம்பவத்தன்று சிறுமி தனியாக கழிப்பறைக்கு சென்றுவிட்டு மைதானம் வழியாக நடந்து வந்திருக்கிறார். அப்போது அங்கு இருந்த நாய் ஒன்று சிறுமியை துரத்தி உள்ளது. பயத்தில் அலறிய சிறுமி சிறிது தூரம் ஓடி கீழே விழுந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து துரத்தி வந்த நாய் சிறுமியின் முகத்தில் சரமாரியாக கடித்ததில் படுகாயமடைந்திருக்கிறார். மைதானத்தில் விழுந்து கிடந்த சிறுமியை பார்த்த ஆசிரியர்கள் உடனடியாக மீட்டு பள்ளி வாகனம் மூலமாக அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். கூட்டிகிட்டு வரதுக்கு போய் விட்டுருந்தா இந்த இன்சிடென்ட் நடந்துருக்காது சார். நாய் என் பிள்ளையை கடிச்சு அனாதை எழுத்து போட்டால் அவ்வளோ பெரிய ஸ்கூலில் என் பிள்ளை தனியாக கிடந்திருக்கு சார். கேட்டால் பார்த்தா காரணமே இல்லாமல் பார்த்தா அமைதியாக இருக்காங்க சார். ஸ்கூல் நிர்வாகத்துலேருந்து மேலேருந்து ஃபோன் பேசுகிறதுக்கு சொல்கிறாங்க சார். நேரம் தப்பாக இருந்துச்சுன்னா அப்போலாம் நடக்குன்றாங்க சார். லாஸ்ட் 2 மந்த்ஸாகவே பார்த்தா என் பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை சார். ஏற்கனவே பார்த்தா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி மூக்கில் சாக் பீஸை விட்டு ரத்தத்தோட வர சொல்லியிருந்தாங்க சார். அப்புறம் போய் பார்த்தா ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்துருந்தேன் சார். இப்போ பார்த்துக்கிட்டா திரும்ப பார்த்தா 1 மந்த்துக்கு முன்னாடி காய்ச்சல் ஓவர் அடிக்குன்னு பார்த்தா தண்ணியில் கேர்லெஸ்ஸாக விளையாட விட்டு என் பிள்ளைக்கு டிபி அலர்ட் முதல்ல வந்துருச்சு சார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் மருத்துவமனையில் இருந்த சிறுமி சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியிருக்கிறார். தங்களது குழந்தைகளை பள்ளி ஆசிரியர்கள் உட்பட பலரும் நன்றாக கவனித்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில்தான் பல பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகின்றனர். பெற்றோர்களின் நம்பிக்கையை சிதைக்கும் அளவுக்கு பள்ளிகள் இதுபோல் நடந்து கொள்வது நல்லதல்ல. தந்தி டிவி செய்திகளுக்காக பரமக்குடியிலிருந்து செய்தியாளர் ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.